சம்பந்தமா எதுவா இருந்தாலுமே வயலாநல்லூர் தமிழக வெற்றிக்காரன் சார்ந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்ட்டு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சு போனவங்க யாருமே டிகிரி ஹோல்டர் அளவுக்கு இங்க வந்தது அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனா இங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே இங்க ஒரு பிம்பம் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே சரியா இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மையாலுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே திறமைசாலியானவங்க. அதே மாதிரி அவங்களுக்கான ரெகக்னேஷனும் கிடைக்கிறதே கிடையாது. மட்டும்தான் ஒரு மாணவன் கவனக்குறைவா இருக்கான்னா கூட அவனை கூப்பிட்டு அவனை பேசி கிட்ட உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க. தவிர்த்து பிரைவேட் ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்லையுமே ஒரு மாணவன் கொஞ்சம் படிக்க மாட்டான், விளையாட்டுத்தனமா இருக்கான்னா அவனை கூப்பிடவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே திறமைசாலி. நீங்க அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு பின்பற்றுங்க. இப்போ கூட டீச்சர்ஸ்க்கு ஒரு 15 வருஷமா டீச்சர்ஸ்க்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இருக்கவங்க இன்னும் இன்னைக்கு நேற்று தேதிக்கு வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஓகேங்களா? இவ்வளோ சூழல்லையும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வரல. அதனால இருக்க அங்கீகாரமா இருக்காங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்க ஃபீல்டுல இருக்காங்க, அவங்க திறமை அவங்க கிட்ட இருக்கு, அவங்களோட நாலேஜ் அவங்க கிட்ட இருக்கு. அதெல்லாம் நீங்க பயன்பெற்று அடுத்த கட்டமா நீங்க போகணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா இதுக்கப்புறம் டீச்சர்ஸ் உள்ள வருவாங்கன்றதே பெரிய சந்தேகம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிரைவேட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதனால இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட இருக்க திறமையெல்லாம் நீங்க அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள். எந்த டீச்சர்ஸுமே உங்களை திட்டுறாங்களோ இது பண்றாங்களோ நீங்க நினைக்க வேணாம். அவங்க எல்லாருமே உங்களுக்கான ஒரு தூண்டுதலை தான் உருவாக்குறாங்க, நீங்க மரமா வளரணும் அப்படின்ட்டு. ஒன்னே நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதே மாதிரி டக்குன்னு எதனா ஒன்று கேட்டாங்கன்னா கை தூக்கி நான் பதில் சொல்றேன். ஆனா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு கோடு கூட போட்டு விட்டுருவாங்க, எனக்கு கோடு கூட போட்டு விட்டுருவாங்க, கையெழுத்து சரியில்லை அப்படின்ட்டு நான் ஒரு சார் கிட்ட சொல்லும் போது அவர் சோசியல் சயின்ஸ் எடுத்தாரு. அவரு கையெழுத்து நல்லா இல்லைன்னா பரவாயில்லடா, நீ எழுதான் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சரை ஒரு நோட்ல கொடுத்து எழுத சொல்லுவார். அவர் ரீட் பண்ணுவாரு, நான் எழுதுவேன், அவர் ரீட் பண்ணுவாரு, எழுதுவேன். அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா கோழிக்கு இருக்கிற மாதிரி இந்த கையெழுத்து சரியாக ஆரம்பிச்சு 35 மார்க் எடுக்க ஆரம்பிச்சோம்னா 91 மார்க்குக்கு அவர் சப்ஜெக்ட்ல வர ஆரம்பிச்சாங்க. அப்போ அப்படி இருந்த என்ன இப்படி மாத்தினாருன்னா அவரு தான். அவரு விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டாரு, பசங்க சரியில்லைப்பா, இது மாதிரிப்பா, என்னால பிரச்சனைப்பா அப்படின்ட்டு. நான் அந்த பள்ளிக்கு போகும்போது அந்த டீச்சர்ஸ் உங்க சார் போயிட்டாரு, உங்க சார் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே மிகவும் திறமைசாலியானவங்க, ஒரு விஷயத்த ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிறவங்க. அவங்க எல்லாம் நம்ம புரிதலே இல்லாம இப்ப விளையாட்டுத்தனமா நம்ம இழந்துடுறோம் அவங்க. ஆனா அது பின்காலத்துல ஒரு 20 வயசு போனோம்னாதான் அது எல்லாமே புரிதலா இருக்குது, அது ரொம்ப வழியா இருக்குது. நான் அந்த வழியை பார்த்துட்டேன். அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு இந்த சூழல்ல சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த சமயத்தை நான் பயன்படுத்தேன். தளபதியை காக்க பொதுச் செயலாளர் தான் வேண்டும். எல்லாரும் நீரும் கல்லாகி மூடும் அப்போது யார் எழுவா